கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 கொரிந்தியர் அதிகாரம் 3 வசனம் 5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது எவ்வளவு அழகான வார்த்தைகள் என்பதை நாம் உணர முடியும். உண்மையாகவே நாம் நம்முடைய சுயத்தினால் பல காரியங்களை யோசிக்கின்றோம், பிறரிடம் வாக்கு கொடுக்கின்றோம். இதை நான் செய்வேன் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து நாம் பேசுகின்றோம். உண்மையாகவே நம்மை குறித்து நாம் நிதானித்து ஆராய்வோமானால் நம்மால் அதை செய்ய முடியுமா? கர்த்தருடைய கிருபை இல்லாமல், கர்த்தர் அதை அனுமதிக்காமல், கர்த்தருடைய வழி நடத்துதல் இல்லாமல், அவருடைய துணை இல்லாமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ஏதாவது எங்களால் ஆகும் என்பதை யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. என்னுடைய தகுதியெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று. அப்படியாகத்தான் நாம் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். அவர் நமக்காக செய்கிற காரியங்கள் ஏராளம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு ஜீவனை தந்து, சுகம், பலம், ஆரோக்கியத்தை தந்து, நமக்கு தேவையான உணவு, உடை எல்லாவற்றையும் தந்து அவர் நம்மை நடத்துகிறார். நாம் செய்வதற்கு நல்ல வேலையை தந்து நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அதன் மூலம் நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றார். நாம் நம்முடைய கையின் பிரயாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒருவேளை நாம் செல்வாக்கோடு இருப்போமானால் நம்மால் எல்லாம் ஆகும், என்னுடைய பலத்தினால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி செயல்படாமல் எல்லாவற்றிலும் எந்த உயர்வான இடத்தில் போனாலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை அல்லாமல் நான் ஒன்றும் இல்லை என்ற மனம் நமக்கு இருக்குமானால், தாழ்மையோடு நாம் கர்த்தரை சார்ந்திருப்போமானால் நம்முடைய வாழ்வில் என்றும் ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை வாழ்வோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மேன்மைக்குரியவர் அவர் ஒருவரே. அவரை மேன்மைப்படுத்தி நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து உம்மை சார்ந்து எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களை நடத்துகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.